என்னடா? ஆமா, என்ன சத்தம்? அந்த 3 பையன் சண்டை போட்டுட்டாங்களா? நான் கேக்குறேன், இவங்க தங்கச்சியா பூரா பேய் பிசாசை பத்தி வச்சிருக்கேன். ஒரு மனுஷன் காலையில குறைஞ்சது ஒரு 11 மணி வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியுது அந்த வீட்டுல. ஆனா 11 மணிங்கிறது காலையிலயா? ஆளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விடு. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அப்படி சீக்கிரம் எனக்கு ஒரு பொண்ணை பாரு. பொறுப்பே இல்லாத உனக்கு எதுக்கு கல்யாணம்? பொறுப்பு இருக்கோ இல்லையோ, அரைக்கிறது வயசாகி போச்சு. ஒரு அண்ணங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம தள்ளி விட்டு போறாங்க. தங்கச்சி வந்து வாச்சிருக்கு பாரு. யாரியா? மைடியர் சார். எது மைடியரா? மூஞ்சி முகரையும் பாரு. நீ மட்டும் 20 வயசுல கல்யாணம் பண்ணி எங்களை பெத்து போட்டு போயிட்ட. எனக்கு 30 வயசு ஒரு பொண்ணு பாக்குறியா? நீ எல்லாம் ஒரு அப்பனா? நீ 10,000 பணம் சம்பாதிக்கிற பேர்ல பாரின்ல போய் ஜல்தா பண்ற. இந்த பார், பெத்த பிள்ளை வகிர அறிஞ்சு சொல்றேன், நீ உருப்படவே மாட்ட. பரிசுத்தமான கற்போட இருக்கிற ஒரு வாலிபனுடைய சாபம். அது நீ சும்மா விடாடி தெரிஞ்சுக்க. சீக்கிரம் எனக்கு பொண்ணு பார்க்கல, தாடியில தீய வச்சு கொண்டு போடுவேன். இனிமேல் தூங்கும் போது மறுபடியும் ஏதாச்சும் சண்டை கிண்ட போட்டீங்க, தலைக்கு ஒரு பூத்துட்டிய போட்டு கொண்டே அப்படியே கொண்டு போகல. இந்த வர இந்த வர இந்த வேலைக்காரி புதுசா தெரியுறாளே. சரியான இவனா இருப்பான் போல. என்னையா பேச ஒழுவ விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க? என்னதான் உன் பிரச்சனை? ஐயோ, என்னையா சொல்றது ஒரே ஒரு தடவை கேளுங்க. எனக்கு அப்ப இருக்கா, அத்தா இருக்கு, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பைக்கு கூட உனக்கு என்ன பிரச்சனை கேட்டதே இல்லைங்க. முத நீங்க தான் கேக்குறீங்க. விடியா என்னையா? என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? சத்தம் போட்டு பேசாதீங்க, என்னை தப்பாவும் நினைச்சுக்கிறாதீங்க. ஒரே ஒரு தடவை என் பிரச்சனை என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சது சரியா தப்பான்னு முடிவு பண்ணுங்க. இப்ப நான் ஒரு காலை தொட்டனே, என் உடம்பு சுட்டது உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா? சுட்டுச்சுல்ல? என்னது உடம்பு சுட்டுச்சா? முதல்ல தள்ளி இல்லையா? யோ, உன் உடம்பு சுடுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேறியா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாதுங்க. இந்த பாருங்க, தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி வச்சு போடுவேன், காலமிக்கி விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுவேங்க. எல்லா புழுக்கவளையும் பாக்குறேங்க. தயவு பண்ணி இந்த தாலி ஏத்துக்குங்க. நீங்க மாட்டின்னு மட்டும் சொன்னீங்க, இந்த வாலிப கண்ணி கழியாம பாலா போயிடும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் இதான் உன் பிரச்சனையா? அதான் அந்த நீலா மாலாவும் சொன்னாங்களா அந்த வீட்டுக்கு போன விஷயம் தெரியுன்னு. ஏமா நல்லா பெற்று வச்சுக்கோங்கம்மா பிள்ளைய. கல்யாணம் பண்ணிக்கலாமா? பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அந்த சைடு ஏன் மூஞ்சில துப்பிட்டு போறீங்க? போய் பெருசா பேசிக்கிட்டு கிடைக்குமா? அதெல்லாம் கையடியா. முதல்ல நீ சைடு அடிக்கிறதுக்கு ஏன் மேல துப்பிட்டு போறானுங்க. 100-200 இருந்தா முஞ்சி போற மேட்ரு. இதுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு பொண்ணுகளை மொச்சு பாத்து நிக்கிறேன். போயா மென்ட்லே. லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வந்தா இதான் ஒரே ப்ராப்ளம். ஓவர் சொட்டிங் ஆகுது. பிரபோ, give me one cigarette. One large. என்ன சார் இது, பொம்மையா? ஆமா, பிளாட்பாரத்துல எது எடுத்தாலும் 2000 ரூபான்னு வாங்கின பொம்மை. 1.5 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்கின லேடி ரோபோ தெரியுமா? பொம்பளையா? குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்குமா? ஆமாயா, கூட்டு போய் குடும்பம் நடத்தேன். பொம்பளைன்னு சொன்னாவே குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேச வேண்டியது. அதான் அந்த நாட்டுல ஜனத்தொகை அதிகமாகிட்டே போகுது. இனிமா பாக்குறது, குழந்தை பெத்துக்கிறது, இது 2 தான் உங்களுக்கு தெரிஞ்ச என்டர்டைன்மெண்ட். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா. என்ன பொண்ணு நடந்து? என்ன பாக்குற? ரொம்ப உனக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. வெளியே டாக்ஸில லக்கேஜ் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் உள்ள வை. ரோபோ 2000 எப்படி என்ட்ரி கொடுக்கலாம்? இப்படிக்கா இல்ல அப்படிக்கா? அப்படிக்கா. வெல் தேங்க்ஸ்.
அண்ணாங்கட்டி ரெட் பிரிக்கோட டேஸ்டே சரியில்லை. சென்ட்ரல் ஏசியே இல்ல, ஒரே சப்பியா இருக்குது. ஏய், என்ன இன்னும் இங்கே நிக்கிற? லேபர் யூனியன் ஏரியா மெம்பரா இருக்கிறியா? சொல்றது செய்ய மாட்டேன். வெளியில போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள வை மேன். போ மேன். No tension. ஒரு லார்ஜ். Yes, sir. Okay. Thank you. No tension. ராஷ் ட்ரே கூட இந்த வீட்ல இல்ல. யார் இந்த கண்ட்ரி ஃபிகர்? ஓ, ஓல்ட் லேடி. நீ யாரு? அந்த ரெட் பிரிக்கோட ஒய்ஃப் தானே? ஓ, ஐ அம் சாரி. ரெட் பிரிக்னா உனக்கு புரியாது இல்ல? அது நான் வச்ச பேரு. அதான் உன் ஹஸ்பண்ட் மண்ணாங்கட்டி. முதல்ல நீ யாருப்பா? என்ன இவன் யாருன்னு கேக்குறேன். மை நேம் இஸ் சந்தோஷ். ஐ ஹவ் கம் ஃப்ரம் லண்டன். உன்னுடைய ஹஸ்பண்ட் ரெட் பிரிக், அதான் மண்ணாங்கட்டி இல்ல, அவரோட ஃப்ரெண்ட். ஐ எம் a multi-millionaire from England. By the way, where is my room? And where are the young queens, Pooja and Teja? Oh my God! Stop! அறிவு இருக்கா மேன் உனக்கு? லண்டன் ஏர்போர்ட்ல 500 பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கின சூட்கேஸ தரையில போட்டு கிக் பாக்ஸ் பண்ணிட்டு வர. அடியில வீல் இருக்குது, பாக்கல நீ? நான் பாக்கல சார். நான் பாக்கல. ஆமா, இதே தலையில தூக்கி வச்சிருக்க. கைப்பிடி இல்லீங்கல்ல? கைப்பிடி இல்லையா? நீட்டிட்டு இருக்க முன்னாடி எதனா கால் புடியா? சென்ஸ் இல்லாம பேசுறியே. ஆமா, வாட்ஸ் யுவர் நேம்? குப்பங்க. கூப்பன் இல்ல குப்பம் குப்பை. குப்பை தொட்டி டஸ்ட். கரெக்ட். அது மண்ணாங்கட்டி, இது குப்பை. கரெக்ட் ஃபேமிலி. பாதி நிறுத்துப்பா. நான் அப்பாவுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நட வீட்டுல வந்து உட்காந்து சீரட் படிச்சிட்டு இருக்கேன். தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். இவனை பார்த்து குப்பை வேலைக்காரன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனை யாரு நினைச்ச? யாரு? இந்த வீட்டு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை? சொன்னீங்களா? மை காட், இந்த ஊர்ல வேலைக்காரன் எல்லாம் மாப்பிள்ளைய வச்சுக்குவீங்களா நீங்க? டோன்ட் லாப். இதுல who is Pooja and who is Teja? நான் பூஜா, she is தேஜா. you போன்ல ஃபாதர் சொன்னாரே, அந்த விஐபி நீங்க தானே? Yes, the same gentleman. Come on darling, come. See what I have brought for you all. See, குரங்கு யூரின்ல செய்த foreign scent. You want one more please? No, thanks. You take it. இது உனக்கு பிடிக்கலனா டாக் யூரின் சென்ட் இருக்கு, அப்புறமா தரேன். Bye. This is my gift to you. இது உள்ள மாடர்ன் Dresses இருக்கு, ரெண்டு பேரும் எடுத்துக்கங்க. அது உங்க ஃாதர் மண்ணங்கட்டி கொடுத்தது, அதுவும் மாடர்ன் Dresses தான், எடுத்துக்கங்க. ஓ, ஐ அம் சாரி, உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே. இட்ஸ் ஆல் ரைட். அவங்க ரெண்டு பேர் ஃப்ராக்கையும் ஜாயின் பண்ணி தச்சி ஒரே ஃப்ராக்கா போட்டுக்கிறீங்களா? என்ன சொன்ன? அது யாரு? எக்ஸ்ட்ரா ஃபிகர். இது எங்களோட எங்க சிஸ்டர் லக்ஷ்மி. ஓ, இந்த மூணாவது பொண்ணு காலேஜ் போகுது. Yes. மை காட், இன்னது வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாடர்ன் Dress போடாம காலேஜ் கேர்ள்ஸ்க்கு இது ஒரு இன்சல்ட்டா நான் ஃபீல் பண்றேன். இட்ஸ் ஆல் ரைட், வருத்தப்படாத. உள்ளுக்குள்ள ஒரு ஸ்விம் சூட் இருக்கு, அதை நான் ட்ரை பண்ணி பாரு. ஓகே, என்னோட ரூம் எங்க இருக்கு மேம்? மேல டாப்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, அதுல அட்டாச் பாத்ரூம் தானே? வெஸ்டர்ன் டைப் தானே? என்ன இந்த குண்டிங்க போற ஃபேஷன் தெரியாது. ஏய் போட்டர், எல்லாத்தையும் மேல கொண்டு வா. சரிங்க. எடுத்து கொண்டு வாங்க. சரி. டிபாட். அது நிப்பாட்டியா? காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல், அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இந்த அரிய வாய்ப்பு பெரியவர்களே, இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதரவாக மிகத்தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். சரி, போட்டா சார், உங்களையும் தான். உங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்திருக்க. கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன? எதுக்கு? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பேசாம ஏன்டா பேசலாம்ல? இந்த மைக்க பிடிச்சுக்க, என்ன பண்றேன்? என்ன சார், என்ன பேசணும்? ஒன்னதாண்டா தேடிட்டு இருக்கிறேன். சுயவரன்ற பேர்ல எத்தனை பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிற, அவங்களோட மொத்த லிஸ்ட் எனக்கு வந்தாகணும். சார், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். ஒன்னும் தெரியாதா? ரிலீஸ் ஆகி போற, இனிமேலாவது ஒழுங்காயிரு போடா. சரிங்க சார். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு பூஜா என்கிட்ட சொல்லிட்டாடா. கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா? அப்பா, அது மட்டும் இல்லப்பா, பிளாக்கா இருக்கிறால ஒருத்தி கூட நாட்டுல கண்டுக்கிற மாட்டேங்கிறாளுங்க. தெரியுமா உனக்கு? இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான், அதை போய் அவங்க வெறுக்கிறாங்களா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் 1 வீக் டைம்ல உன்னை ஆப்பிள் கலரை நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? பாத்தியா, ஃபாரின்ல இருந்து உனக்கா ஒரு கிரீம் வர வச்சிருக்கேன். இப்பதான் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஃபாரின்ல இருந்தா? பச்சை கலர் பாத்தியா? பச்சையா தான் இருக்கு. வந்து பாரு. ஏப்பா,
பார்த்தா நைஸா இருக்கு, மோந்து பார்த்தா நாறுது. ஃபாரின் கிரீம்னா அப்படிதான் இருக்கும். ஆமா, இது எதுல தயார் பண்றது? பனிக்கரடி பாடியில இருந்து வர்றது. பனிக்கரடி பாடியில அப்படின்னா பிளட்ல தயார் பண்றதா? பிளட் இல்ல, யூஸ் பண்ண அப்புறம் சொல்றேன். எதுல தயார் பண்றதுன்னு சொல்ல அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது பனிக்கரடியுடைய சாணி. சாணியா? அப்படின்னா ஆயா? ஆயின்னு சொல்லி கேவலமா பேசாத பாய். குடு ஏட்ட குடு. 1500 பவுண்ட் தெரியுமா? சயின்டிஸ்ட் அலையறாங்க இருக்காங்க. எப்படி சாப்பிடுறது, எத்தனை வேளை சாப்பிடுறதுன்னு சொல்லு, நான் சாப்பிடுறேன். சாப்பிடுறதா? சாணி சாப்பிடுற பார்த்தியா நீ? இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதுயா. துணி எல்லாம் அவுத்துட்டு. துணியெல்லாம் அவுத்துட்டா? அப்படின்னா நேக் அவுட் ஆவா? அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் 3 பாத் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விழணும். இப்படி 1 வீக் கண்டினியூஸா பண்ணேன்னு வச்சுக்கேன், ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ நீ. நீ தெய்வப்படா, நீ தெய்வப்படா. என்ன பண்ற நீ? என்ன பண்ற நீ? நான் இப்பவே பூரா நீ கையோட இருந்து தடவிட்டு போயிரு. ஆடா பாவி, நீ காட்டுற ஃப்ரீ ஷோவை நானும் உட்கார்ந்து பார்க்கணுமா? வேணாண்டா, குரங்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும்டா. சரி, போறது போற. என் தங்கச்சி யாரும் வந்தாம அந்த கதவை சாத்திட்டு போ. டோன்ட் வரி, லைட் ஆஃப் பண்ணா இருட்டுல நீ இருக்கிறதே தெரியாது. அப்படின்னா எல்லாரும் ஜாப் பண்ணிடு. கதவு வந்துட்டாங்க. இல்லையாரப்பா, இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா. அப்பா அப்பா. ஒண்ணும் கவலைப்படாத, சக்சஸ் தான். ஃபாலோ மீ. எங்கடா குட்டி போற? டேய், ஏற்கனவே எதையும் ரெடி பண்ணி வச்சுட்டானா? ஆமா, ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, பாத்துக்கிட்டே வாயேன். உன் மனசுல இருக்கிற தேவதை அதோ அங்க நிக்கிறா பாரு. பாத்தியா? ஸ்டாப் ஸ்டாப். வாவ். Excuse me, Miss Wade 2000 நீதானே? I don't know, but I like your judgment. Hey, what's a new color? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. Something different. உங்க ஊர் கட்சி கொடிக்க மாதிரி. I like this color combination. Hey, what a fantastic reaction. பெக்குலியரா இருக்கு. பட்டாச்சி நீங்க செடி மாதிரி வித்தியாசமா இருக்கு. எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. என் கூட கொஞ்சம் வர முடியுமா? Excuse me, madam. என்கிட்ட கார் இருக்கு, அதுல போயிடலாமா? வாங்க 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 வாங்க. உலகலைக்கு வர்றாங்க, பண்ணி அமைக்கிறீங்க. உங்களை எல்லாம் புடிச்சு உள்ள பண்ணுடா. அப்படியெல்லாம் அவங்களை திட்டக்கூடாது. தப்பு. அது அவங்க தொழில். அப்படியா மேடம்? சாரி மேடம், நீங்க வாங்க, நீங்க உட்காருங்க. Hey, who's this boy? மை அசிஸ்டன்ட். Hi. நீங்க பின்னால என் பக்கத்துல உட்காருங்க. No, ஏன் அழுகுற? Why are you weeping? இல்ல மேடம், உங்களை எல்லாம் பாப்பேன், பக்கத்துல உட்காருவேன், இப்படி தொட்டு தொட்டு பேசுன்னு நினைச்சு கூட பாக்கலாம். அதான் அழுகல்கே. No, no. Okay. நீங்க போங்க, நீங்க போங்க. பரவாயில்ல, நீங்க போங்க. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. Oh, I'm sorry. இந்த மாதிரி solid food எல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல. Only liquid தான். நீங்களும் liquid food தான் சாப்பிடணும். ஐயோ, சாப்பிடுறேன்னு சொல்ல வரலங்க, பூரா வேஸ்ட் ஆயுமேன்னு சொல்ல வந்தேன். நீங்க அப்படியே சொல்றீங்களா? இதெல்லாம் ஒண்ணு வேஸ்ட் ஆகாது. ஏய் பையா, இதெல்லாம் நீ மூச்சை கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடு. உனக்கு இன்னும் 10 நாளா தேவையானதெல்லாம் வாங்கி வாங்கி பார்த்து பாரு. ஆமாப்பா, இப்போதைக்கு ஹோட்டல் என்னென்ன இருக்கோ அதை பூரா பேக்கப் பண்ணி கொண்டு போயிரு. ஓகே, கூலி சாப்பிடுங்க. இல்ல வேணாம். சரி, போதும். அம்மா, அடியே ராஜ
ராஜாத்தி கண்ணு அந்த இழிச்சவாய் பையன்ல அவன் பங்களாவை கூப்பிட்டு இருக்கிறான். அதுக்கு போறதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும்டி. அம்மாக்கு நேரம் ஆச்சிடுச்செல்லாம். என்ன பண்ணிக்கு தீனி போட்டுக்கிறியா? ராத்திரி அந்த கருந்தாக்காய் ஏமாத்தி அத்தனை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் தின்னு தூக்கிட்டீங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு வச்சிருந்தேன். அது ஏன்டா எடுத்த கூட நான் கொடுக்க மாட்டேன். நீ வெறும் லிக்விட் ஃபுட் தானே சாப்பிடுவ? இதோ லிக்விட் ஃபுட். வீட்டுல கஞ்சி இருக்கு, அதை சாப்பிடு. பாவி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சேன். அதே எடுத்த கூட அனாவசியமா தகராறு பண்ணாத. அந்த காக்கா பையன்கிட்ட நீ ஃபாரின் காரியில பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன, எல்லாம் காலி. அக்காவாச்சே வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தகராறு பண்றியே. பார், நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா? முடிவு பண்ணிக்க. என்னம்மா பிரியாணி கொடுக்க மாட்டேங்கிறான். என்னம்மா சோத்துக்கு போய் சண்டை போட்டீங்க? என்னடா வயிற்று பண்ணிட்டு சண்டை போட்டு? என்னமாங்கண்ணே ஒரு மணி நேரமா காத்துட்டு ஆளையே காணாம. எப்பா அவன் என்ன சாதாரண ஆளா? கிளிய போட்டா பரம்பரப்பா. ஐயா ஆள் கருப்பா இருப்பாளே. செக்க செவேன்னு கோயம்புத்தூர் கொய்யா மாதிரி இருப்பா. அங்க பாருப்பா, அங்க பாருப்பா, பாரு பாரு. ஏ ஜெனிபர், மை ஃபாதர் மண்ணாங்கட்டி. ஹாய். ஆளுக்குட்டி ஆளுக்குட்டி தான். என்ன இது பூக்காரிய கேபரே ஆடுறதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வந்து? பூக்காரி இல்ல மாப்ள, பணக்காரி. என் வீட்டுக்கு வர போற மருமக ஃபாரின் ரிட்டர்ன். இந்த பையன் என் தங்கச்சி மாப்பிள்ள. ஹாய். சாரி, கை வாஷ் பண்ணீங்களா? காலையில கால் கழுவும்போது கை ஒரு வாட்டி வாஷ் ஆயிடுச்சு. டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணனும். வாட்டர் ஹைஜீனிக் பார்ட்டி. உட்காருமா உட்காரு. சாரி, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஜஸ்ட் விசிட். ஐயோ, என்ன இது ஃப்ளோர் எல்லாம் கீழே இருக்கு? ஃப்ளோர் எல்லாம் கீழ தானே இருக்கும். No, no, I don't like this stone. முதல்ல இதெல்லாம் நோண்டி எடுத்துட்டு கிரானைட் போட்டுடுங்க. வாட்டர் டேஸ்ட். ஒரே ஹாட்டா இருக்கு. ஐயோ, முதல்ல வீடு ஃபுல்லா செட்டில் சேஸ் பண்ணனும். அப்பவே சொல்லல, கேட்டியா பாருங்க. பண்ணிடலாம்பா. அம்மா, பையன் ரொம்ப அவசரப்படுறான். அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க ஃபேமிலியோட வந்து உங்க அப்பா அம்மாவை பார்த்து கல்யாணத்தை பேசி முடிச்சலாமா? அப்பா அம்மா கிட்ட சாரி, அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஹவுஸ் எல்லாம் பார்த்தா பிடிக்காது. அப்புறம் உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா நேரா மாப்பிள்ளையோட ஃபாதரே ஷூட் வேணும்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா? ஆமா, சாப்பிட்டு. நோ, அப்ப நான் வரட்டுமா? ஓகே பை. நோ, ஃபாதர் இன் லா. Jolly. Bye. What a taste, what a color, what a complexion, what a figure, just miss for me. என்னப்பா சொல்றானே? வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு தங்கச்சி மாதிரியா, உனக்கு சரியான பொருத்தம்ங்கிறாரு. மாப்பிள்ளை எதை சொன்னாலும் கரெக்டா சொல்லுவான். என்ன அளவு என்ன சொன்னாலும் மன இங்கிலீஷ்லயே சொல்லி போறான். அதான் கரெக்ட் முறைடா. ஏய், இந்தா அம்மா சாப்பாடு போடுற எல்லாம் நல்லா சாப்பிடுங்கடி. அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும். அருமையான மணல், அழகான கடல், ஆரோக்கியமான காடு. இந்த மாதிரி நேரத்துல மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்னா, ஐயோ நேரம் போறதே தெரியாதே. அன்பே, நீ எங்க இருக்க? என்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு? அடியே சரோஜா, ஜெனிபரே தான். இந்த பிச்சைக்காரி மாதிரி கன்றாவியா இருக்கா? அம்மா போடுறேன், வாரி வாரி சாப்பிடுங்க. கொஞ்சம் செல்லம் பண்ணியா, கொஞ்சம் சுத்தி பண்ணியா தெரியுது. ஃபாரின்காரி மாதிரி நம்மகிட்ட வந்தா கெட்டு போய் வேற யாருல இருக்கு. ஐயோ, என் செல்லம், என் தங்கம், என் ராஜாதி. உங்க குடிக்கிறியாடி தங்கம்? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. பரவாயில்லையே. ஏன் மறைக்கிற? நீ ஃபாரின் பண்ண தானே கல்யாணம் பண்ண போற? ஆமா. அப்ப வெளிநாடு தானே மறுமணா போற? அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வரணும்ல. குடிக்கிறதுல கவனம் வாங்க மாட்டா? அதான் எனக்கு வேணாம். மாமனார் வீட்டு பாத்தியா? பார்த்தேன். இப்படி வீடு நல்ல பெருசா இருக்கு. வீடா யமுனா நதிக்கிற ஓரத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கு.
எங்க அப்பா ஒரு 10-15 கார் நிறுத்தலாம்னு சொல்லு. கார் இருக்கு, லாரியா நிப்பாட்டலாம். லாரி இருக்கிற ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு தான். என்ன ஏத்துறாங்க, என்ன இறக்குறாங்க? அதான் பண்ணியா பண்ணி இறக்குறாங்க. அப்பா நம்ம ஏமாந்துட்டோப்பா, மோசம் போயிட்டோம். அவ பண்ணி மேய்க்கிறப்பா. ஐயா குட்டி குட்டி பண்ணிய வாங்கி கூபத்துல விட்டு வளர்த்து பெருசானவன்னு இடம் போட்டு விக்கிறாங்க. ஐயோ, ஆனா அன்னைக்கு அவ கவுன் போட்டு வந்தாலும் பேசும்போது புளோர நோண்டி நோண்டி நோண்டின்னு கேவலமா ஒரு லாங்குவேஜ் சொன்னாலே அப்பவே நினைச்சேன்டா. அப்பவே கைக்கிழமா பிடிக்க வேண்டியதானே நீங்க. போடா, கூடவே சுத்துற கூறு கிட்ட போய் உனக்கு தெரியாத நாயப்பரா கண்டுபிடிக்க முடியும். சரி விடுற. ஆமா, உங்களுக்குள்ள ஒண்ணு கசமசாலா ஆகல. அதுக்கு முயற்சி பண்ணதான் பார்த்தேன். வாடை ரொம்ப ஓவரா இருந்தாலும் வந்துட்டேன். ஒன்னும் ஆகலையில. சரி விடுற, மறந்துல. சரி இனிமே நான் குடிக்கிறப்பா. ஏன்டா மறக்கிறேன். அடா, நான் உனக்கு வெள்ளக்காரி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் நீ வெளிநாடு தானே மறுமணா போற. ஆமா, அடிக்கடி மாமனா வீட்டுக்கு போக வருவீல. அப்ப குடி தின்னு உனக்கு கேவலம் பண்ணிக்க மாட்டானா? எப்படி பிள்ளை வளர்த்துற பாரு, என்னையில கேவலம் பண்ணிப்பா. அதான் சொன்னப்பா. அப்படி அப்படியே காத்து முடிச்ச இருந்தாலும் ஆளு அழகா தானே இருக்கா. அவளை போய் மறக்க சொல்றான் இந்த கிழவை. அழகுறா லட்சணமா அழுது தொலையா. விடுறா, பண்ணி மேய்க்கிற போன போயிட்டு போற. லண்டன் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை மேய்க்கிற ஒரு வெள்ளக்கார இருக்கானா, அவன் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பாளா, அவளை பேசி கொடுத்துருவோம். பெத்த அப்பையும் கூட பாக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் மேய்க்கிற குடும்பத்துல பொண்ணு பாக்குறாரு. ஜாதகத்துல அப்படி இருக்கு போல இருக்கு. எந்த பொண்ணு வேணாம் சொன்ன கேள்ற. அப்பனும் மகனும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. அப்பா அங்க பாரு அவளோட அழகு. இல்ல தடியோட வராளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு தானே பண்ணியா? ஐயோ, நான் ஒரு தப்பு பண்ணலப்பா. அவளை பார்த்து நான் ஆசைப்பட்ட பத்தியா, அதான் நான் பண்ண தப்பு. என்ன ஆளு தனி விட்டு போறேன். மாப்பிள வந்தாச்சு, பாப்பாவை கூப்பிடுங்கடா சீக்கிரம். மாப்பிள வந்தாச்சு. ஏண்டா 10 நாளா என் பொண்ணை வந்து பாக்கல? அவளை உனக்கு பிடிக்கலையா? சும்மா பிடிக்கிற கண்டியெல்லாம் இல்ல. என்ன ஏன் அப்படி ஏமாத்தனா? எதுக்காக எல்லாம்? காசுக்காக தானே. உன் பணத்தை கொண்டு போய் உடப்புல போடுறா. என் பையன் வந்து சொன்னான், உங்க அப்பா உனக்கு ஃபாரின் பொண்ணா பாக்குறதா. அதனாலதான்டா என் பொண்ண ஃபாரின் காரியா நடிக்க வச்சேன். உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக. தாலியில சிக்கிற பார்த்தா தாலி கட்டிட்டு போட்டுருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை விட வேற சந்தர்ப்பம் கிடைக்குமா? இல்ல இந்த மாதிரி சக பார்த்தா வேற பொண்ணு உன்னால பாத்து கட்டி வைக்க முடியுமா? சரியா வராதுடா. கோவத்துல பண்ணி மேய்க்கு விட்டுருவாளுடா. பசங்க எல்லாம் பழகி போயிரு. என் உயிரே போனாலும் உன்னை தாலி கட்ட விட மாட்டேன். அப்ப உயிரை எடுத்துருங்கடா. எதா இருந்தாலும் தாலியை கட்டணம் பண்ணி தொலைங்கடா, இல்லன்னா கல்யாணம் நின்று போவோம். எடுத்துட்டு வாங்கடா சீதனத்தை. சம்மந்தி கையில கொடுங்கடா. சம்மந்தி இருங்க. சம்மந்தி, வழக்கமா எங்க பரம்பரையில 2 குட்டி தான் சீதனமா கொடுக்கலாம். ஏதோ இது கொஞ்சம் பெரிய இடங்கிறதுக்காக 8 குட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு செனப்பண்ணி இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், 12 குட்டி போடுவான். அதையும் கொடுத்துடுறோம். ஆனா மாப்பிள, நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ, என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். இதே மாதிரி 7 மாசத்துல என் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பாக்கணும். ஓகே மாமு, தயாரா இருங்க. வாங்கடா போலாம். வாங்கடா வாங்கடா. இன்னும் சென்ட் சும்மா மாறுதே. இந்த மாதிரி சென்ட் நான் ஃபாரின்ல வாங்கலையே. அப்பா பண்ணிடா பண்ணி. ஐயோ பண்ணி குட்டி. படியெல்லாம் பண்ணி. ஏய் ரெட் பிரேக் பண்ணாகட்டி. என்ன செக்யூரிட்டி வச்சிருக்க வாசல்ல? ஏசி ரூமுக்குள்ள பண்ணி குட்டி ஓடுதியா? இங்க பாருங்க மாப்ள. சென்டர் ஹால்ல ஒரு பண்ணையே நடக்குது. இதெல்லாம் யாரு? யாரு பேசுறதுக்கு முன்னாடி எங்க பாத்து? அன்னைக்கு பாத்தியே, அவதான் இவ என் பொண்டாட்டி. இப்பதான்ப்பா தாலி கட்டினேன். கட்டிட்டியா? அட பாவி, அன்னைக்கு டயானா ஃபேமிலி ரேஞ்சுக்கு விட்டாலடா ரீலு. கடைசியில பார்த்தா பண்ணி ஓட்டுற ஃபேமிலியாடா இது. என்ன பண்ண சொல்றேன்? நான் கூட தான் ஏமாந்தேன். இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலையா? நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. நான் இதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் யார் தெரியுமாடா? மல்டி மில்லியனர். போய் கோர்ஸ் போட்டு இந்தியாவுல பிசினஸ் ஃபாரின் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போறேன்டா. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி பண்ணி ஃபேமிலியோட நான் அசோசியேஷன் வச்சுக்கணும். என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? நான் போறேன்டா. நீங்க போனா போன வழி. அன்னைக்கு என்ன சொன்ன? இந்த காஸ்ட்லியான மார்பிள் நோண்டி போட்டு கிரானைட் போடணுமா? எதுக்கு? உன் பண்ணியெல்லாம் ஸ்கேட்டிங் பண்ணுங்க. போட்டி வழியா
டி போட்ட டா போட்டுருவேன். ஆமா அப்படி போடு மச்சான். யோவ், என்னயா உத்தா ரொம்ப ஓவரா பேசினே போற. டபார் உன் துட்ட நீயே வச்சு அழுவு. ஏன் புருஷனை காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியும். நீ வா மச்சான். ஏன் செல்வா சுப்பிரமணிய மகி அன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாடை அடிச்சிதியா? ஆனா நீ பக்கத்துல இருந்ததுனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டையா. விடுமாவள அதுதான் போயிருச்சுல. அது போலாம்யா. ஆனா அந்த பேட் ஸ்மெல் போகுதா பாத்தியா? பேட் ஸ்மெல் போகுதா? முதல்ல A1 ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு. கையோடியா பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. எவன் அவன் இதுக்கு அந்த பன்னிகளே பெட்டர். குழந்தைங்களா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இடிச்சுக்காம ரோட்ல எல்லாம் பண்ணி வச்சு வரானே. கர்ம கர்மம். பாத்து பாங்க குளில கிளில ஊத்துறாதீங்க. ஓரியா ஓரியா ஓரியா. அப்படி அப்படி கர்மத்தை நான் மேய்க்க மாட்டேன். கர்ம பிடிச்சதுன்னு சொல்லக்கூடாது, தப்பு. இதெல்லாம் நம்ம குழந்தைங்க. அங்க போகாதடா, அங்க ஆயிருக்கும். நீ மனோகரா செல்வா என்னடா அம்மா அம்மா வரேன். ஹாய் 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 ஹாய். உங்க பணக்கார வசதியெல்லாம் கழிச்சிட்டு வந்து வேலையை பாரு. யார பார்த்து வேஷக்காரங்க? ஏண்டி இதே ரோட்ல எத்தனை தடவை ஃபாரின்காரி மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்ப என்ன வேஷக்காரங்கயா? இப்பதாண்டி தெரியுது உன் சுய ஒரு ஒண்ணான்னு. இத பாருங்க, பழசு எல்லாம் எதுக்கு கிண்டி கிளறிட்டு நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதுக்காக தாலியும் கட்டியாச்சு. இப்ப நம்ம 2 பேரும் புருஷன் முன்னாடி வாங்க போலாம். உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். என் வீடு என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? உங்க கதையை எடுத்து விட்டா நாரி போயிடு. நாரியா எங்கத என்ன எங்கத பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பொண்ணு இருந்தா சொல்லுங்க. தெரு தெருவா தாலியும் கைமா அலைஞ்சது, கக்கூஸ்காரி காரி துப்புனது, வேலைக்காரி கிட்ட விளக்குமா தடி வாங்கினது, பஸ் ஸ்டாண்டா சுத்தினது, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? சரி, 1000 தான் இருந்தாலும் நீங்க என் புருஷன். என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. இத பாருங்க, ஏற்கனவே என்கிட்ட 10 பண்ணி இருக்கு. இல்ல நம்ம கிட்ட 10 பண்ணிங்க இருக்கு. எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு இருக்காங்க. மொத்தம் 20 பண்ணிங்க. இத வச்சு உங்களை நான் காலம் பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. வாங்க ராசா ஒரு பண்ணி வைக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்க. பண்ணி முடிய திருநாளாண்டி அந்த புத்து உனக்கு வருது. இத பாருங்க, இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க கேட்டுக்கோ. ஆயிரம் சொல்லுவண்டி, மாநாடு போட்டு சொல்லுவேன். பண்ணி வைக்கிறவளே பண்ணி வைக்கிறவளே பண்ணி வைக்கிறவளே. புது மாப்பிள்ளை அடிக்காதமா. உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். எங்க 2 பேருக்கு இந்தியா தெரியும். ஹிந்தி பேசுற முகர கட்டே பாரு. என்னடா டிராபிக் ஜாம் பண்றீங்க? நடு ரோட்ல லாரியை நிறுத்தி பண்ணி ஏத்துறீங்க. இது என்ன ஸ்லம் ஏரியாவா? ஒரு பக்கம் இட்லி கடை, இன்னொரு பக்கம் பண்ணி வியாபாரம். என்ன மாமா இது? கார்பரேஷன் போன் பண்ணுவாப்ல, எல்லாத்தையும் கம்பெனில வச்சிருவாங்க. என்ன மாதிரி டீசன்ட் பீப்பிள் இருக்கிற ஏரியால உன்ன மாதிரி நாஸ்டி ஃபெல்லோஸ் இருக்க கூடாது. இந்த தொழில் பண்ணனா நீ கூவ பக்கத்துல இருக்கிற ஸ்லம்ல போயிருப்போ. போகல என்ன பண்ணுவ? டாப் கியர் போட்டு தூக்கிடுறா பாப்பா. சோத்தங்கை வச்சாலே நாத்த தாங்க முடியாது. பீச்சங்கை வரையா பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ். வெக்கமெல்லாம் ஒரு கணக்கு வேற எழுதிட்டு இருக்கா. உனக்கு மட்டும் தான் துப்ப தெரியுமா? எங்களுக்கு தான் துப்ப தெரியும். டேய் கட்டண முன்னாடி துப்பு சொல்றியா? எல்லாம் ஒரு ஆம்பளையா ஆம்பளையாடா? நான் துப்பியா? என்ன குடும்பத்தோட தெருவில் நின்னு துப்பி விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஏதாவது நேர்த்தி கடை உங்களுக்கு? இவங்க 2 பேரும் முதல்ல துப்புனாங்க மாப்ள. அவன் துப்புற ஓம்புத்தி எங்க போச்சு? பழிக்கு பழி துப்பிட்டேன். என்ன திருத்தவே முடியாது. ஒரு மாஜி கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் பண்ணி மேய்க்கிறவங்க, இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க தெருவுல. அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. வெள்ள பண்ணி கவர்னர் லாரிக்குள்ள டிரெஸ் போடாம நிக்குது. நீ வெளியே டிரெஸ் போட்டுட்டு நிக்கிற. ஏய் உன் மிஸ்ஸஸ் ஓவரா பேசுறா, சொல்லி வை. அவன் என்னையே அப்படித்தான் காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கா. உன்னைய பேசுறா மட்டும் கண்டுக்கணுமாக்கா? அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா? அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் உன்னால வந்தது. உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது? ஒண்ணு வீட்டை மாத்து, இல்லாட்டி ரூட்டை மாத்து. முன்னாடி போலாம். எந்த வழியா நான் வெளியே போறது? நல்ல ஐடியா. மேயர் இது விஷயமா பேசுறேன். என் பொண்டாட்டில சரியான ஆம்பளையா இருந்தா பேசி ஜெயிச்சு பாருங்கடா. நானே முடியாம தாண்டா அவன் சொல்றது இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் இருக்க வரைக்கும் என்ன சரியா இருக்கும். நைனா ரோடு சீன் பாத்துக்கா. நைனா நீ இதான் ரோடு சீனு.
இவங்களை நம்புனேன் நடு ரோட்லயே அனாதியா நிக்க வேண்டியதா நீ. நான் பாத்துக்கிறேன், நான் ஓடி போய் ஏறிக்கிறேன். மருமகளே, என்ன? 1 கிலோ 4 கூட என்னத்துக்கு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் டப்பு பர்ஸ் வீட்டுல வச்சுட்டேன். நாளைக்கு தரேன். ராஜா கடன் அன்பை முறிக்கும். இனிமேல் முறியறது நம்ம குடும்பத்துல என்னப்பா இருக்கு? 1 கிலோ கொடு ஜெனிஃபர். ஜெனிபர் நம்மட கடிக்கிற அந்த பன்னி ஒண்ணு இருக்குல்ல, ஆமா. அதை கொஞ்சம் இறக்கி விட்டு ஏன் பண்ணிக்கு பயிற்சி ஒன்ன கடிச்சா அதுக்கு சரியாயிடும்.